கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 29வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம 3 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இரண்டாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருள் செய்கிறார். மூன்றாவதாக, அவர்களை அவர் ஆசிர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாரையும் ஆசிர்வதிப்பேன்னு சொல்லல, தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து அவர்களுக்கு சமாதானத்தை அருளி அவர்களை அவர் ஆசிர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தின்படி கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிறவர்களே அவருடைய ஜனமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய ஜனமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கென்று கொடுத்த பிரமாணங்களின்படி நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரமாணங்கள் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த 2 விதமான கற்பனைகள். இதை நாம் பின்பற்றும் பொழுது, அது மாத்திரமல்ல, இதனோடு கூட நாம் கட்டளைகளை நாம் பின்பற்றும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, கட்டளைகள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று மத்தேயு, மார்க், லூக்கா சுவிசேஷ புத்தகங்களில் நமக்கென்று கொடுத்த வார்த்தைகளே கட்டளைகள். அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார். ஆதார வசனம் மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி இதற்கு முன்புள்ள பகுதியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பல உவமைகள் மூலமாக பல காரியங்களை நமக்கு அறிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் இந்த வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி, அதாவது அவர்கள் சுவிசேஷம் கூறுவதற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அறிவித்து அவர் விதமாக சொல்லுகிறார், அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பல உவமை வழியாக சொன்ன காரியங்கள். அந்த காரியங்களின்படி நாம் நீதியை கை கொண்டு, கட்டளைகளை கை கொண்டு, கற்பனைகளை கை கொண்டு நடந்தோமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிப்பார். 34வது சங்கீதம் 14வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். பிரியமானவர்களே, இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். நாம் தீமையை விட்டு விலகும் பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாறுகிறோம். நாம் நன்மை செய்யும் போது நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் அதை தேடி தொடர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று. இந்த வசனத்தின்படி நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய, சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 119வது சங்கீதம் 165வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் வேதத்தை நேசிக்கும் போது, அதாவது நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த சமாதானம் இருக்கிறது. சாதாரண சமாதானத்தை அவர் நமக்கு தரவில்லை. இந்த வேதத்தை நாம் நேசிக்கும் பொழுது மிகுந்த சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, கடைசி பகுதியை பாருங்க, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களுக்கு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து அவர்கள் இடறி விழாதபடிக்கு கர்த்தர் அவர்களை தாங்குகிறார், அவர்களை அவர் பாதுகாக்கிறார். வேதத்தை ஒருவன் நேசிக்கும் பொழுது அவன் ஒரு பொழுதும் உலக சிற்றின்பங்களை பார்த்து அவன் இடறி விழமாட்டான். ஹல்லேலூயா. ஏசாயா 48வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, துன்மார்க்கர்களுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, துன்மார்க்கன் என்றால் யார்? வேதத்தின்படி வேதத்தை விட்டு விலகுகிறவனே துன்மார்க்கன்.
அப்போ முன்புள்ள வசனத்துல நம்ம அறிந்து கொண்டோம், வேதத்தை நேசிக்கும் பொழுது ஒருவனுக்கு மிகுந்த சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறார். அவனுடைய வாழ்க்கையில் எந்த இடரலுக்கும் இடமில்லாமல் இருக்கிறது. இரண்டாவது ஏசாயா 48வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி நாம் அறிந்து கொள்கிறோம், துன்மார்க்கர்களுக்கு சமாதானம் இல்லை என்று. ஹல்லேலூயா. இதை கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, துன்மார்க்கமாய் நாம் வாழக்கூடாது, வேதத்தை விட்டு வழி விலக கூடாது, வேத சத்தியங்களுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். நாம் நீதியின் பாதையில் கர்த்தர் நமக்கென்று நியமித்த ஓட்டத்தில் நாம் பொறுமையோட ஓட வேண்டும். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் ஜீவ கிரீடத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் வேதத்தை நேசித்து மிகுந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் இந்த வசனம் எனக்கு மிகவும் பிடித்தது. ஏன் தெரியுமா? சமாதானத்தை அவர் நமக்கு வைத்து போய்விட்டார். நாம் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் தகுதி உடையவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய சமாதானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் அனுபவித்த அந்த சமாதானத்தையே நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க சமாதானம் இல்லாமல் உங்கள் வீடு முடங்கி கிடக்கிறீங்களா? கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய சமாதானத்தை, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்த சமாதானத்தையே அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை அருளி உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அவருடைய ஜனமாக நீங்கள் மாறும் பொழுது, வேதத்தை நேசிக்கும் பொழுது, நீங்கள் கட்டளைகளையும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியும் பொழுது அவர் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி உங்கள் சமாதானமின்மையை கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி 3வது பகுதியை பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப இந்த உலகம் ஒரு மனிதனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சில சிற்றின்பங்கள் இருக்கிறது. டிவி பாக்குறாங்க, படம் பாக்குறாங்க, அது மாத்திரமல்ல மதுக்கு அடிமையா இருக்கிறாங்க, இன்னும் பல சிற்றின்பங்கள், கேமுக்கு அடிமையா இருக்கிறாங்க. வாலிபர்கள் எல்லாம் அநேகர் பல விளையாட்டுகளுக்கு அடிமையாகி அதன் பின் சென்று தற்காலிகமான சமாதானத்தை தேடி ஓடுகிறார்கள். பிரியமானவர்களே, உலகம் கொடுக்கிற சமாதானத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதில்லை. அவர் மிகுந்த சமாதானம், நித்திய சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த சமாதானத்தில் ஒரு வேதனை இருக்காது. நீங்க கொடுக்கிறவங்க கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வீட்டுல பிரச்சனை, எனக்கு வருமானம் இல்ல, எனக்கு தொழில்ல பிரச்சனை, அதனால சமாதானத்தை தேடுவதற்காக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை ஏமாற்றி கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, அவர்களுடைய போதை தெளிந்தவுடன் மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களை துரத்தி கொண்டிருக்கும், அவர்களுடைய வேதனை அவர்களை துரத்தி கொண்டிருக்கும். அது வெறும் தற்காலிகமான சமாதானம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அதையே நாடி தேடி அதை பின்பற்றி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அழித்து அவர்கள் விழுந்து போகிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களிடம் பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் கொடுக்கும் தற்காலிகமான சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கவில்லை. அவர் மிகுந்த சமாதானத்தை, அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் அனுபவித்த அதே சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வைத்து நீங்கள் முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ரோமர் 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி எவன் நன்மை செய்கிறானோ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவனுக்கு மகிமை கிடைக்கிறது, அவனுக்கு ஒரு கனம் கிடைக்கிறது.
மூன்றாவது அவனுக்கு சமாதானம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் பணத்தின் மூலம் மாத்திரமல்ல, பிறருக்காக ஜெபிப்பதும் நன்மையில் வந்துவிடும். அப்போ பிரியமானவர்களே, நம்மால் இயன்ற உதவியை நாம் பிறருக்கு செய்து நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஊழியர்களை நாம் தாங்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவனுக்கு மகிமையை கட்டளையிடுகிறார், கனத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி அவனுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். கொலோசியர் 1:20 இப்படியாக சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் சிலுவையில் நமக்கென்று இரத்தம் சிந்தி அதன் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. எப்படி என்றால், நம்முடைய பாவ வாழ்க்கை நிமித்தமாக நாம் ஒரு பயத்தோடும் திகிலோடும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்து நமக்காக அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தி நம்முடைய வாழ்க்கையில் பாவம் நீங்க, பாவத்தின் மூலமாக வந்த அந்த பயத்தை நீங்க கர்த்தர் நமக்கென்று சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்து நம்மை அந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுவித்தார். நித்திய ஜீவனை நமக்கென்று வாக்கு பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையை அவர் பரிசுத்தமாக மாற்றினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம சமாதானம் இல்லாம அலைந்து கொண்டிருக்கிறோமா? சிலர் உலக தேவையின் நிமித்தமாக பொருள் பின்னாடி இல்லனா பணத்துக்கு பின்னாடி அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களோடு பிரத்யட்சமாய் இடைபடுகிறார். கர்த்தருடைய ஜனமாக நீங்கள் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். நிச்சயமாக அவருடைய ஜனமாக நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை அருளி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். பிரியமானவர்களே, நமக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மீண்டும் நமக்காகவே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து, அது மாத்திரமல்ல, அவர் பரத்துக்கு போகிறதற்கு முன்பாக என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஜனமாக இருக்கும் பொழுது அவரிடத்தில் நாம் பலனை பெற்றுக்கொள்வோம். அவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாய் மாறும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து மகிமையும் கனமும் சமாதானமும் நமக்கென்று உண்டாகிறது. அப்போ பிரியமானவர்களை, நன்மை செய்வது எவ்வளவு முக்கியம் என்று யோசித்து பாருங்க. நம்ம வேதத்தை நேசிக்கும் பொழுது மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கென்று அருள் செய்கிறார். நம்மளால ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவை, அப்பா, எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு நாளை காண்பதும் கிருபை, அதை கடப்பதும் கிருபை தகப்பனே. இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, காலை தோறும் கிருபை புதிதாய் இருக்குமே தகப்பனே. புது புது கிருபைனாலும் நன்மைனாலும் ஆண்டவரே எங்களை திருப்தியாக்குங்க தகப்பனே. உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நிலைவரமான ஆவி எங்களுக்குள் தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள் அசைவாடுங்க தகப்பனே. உமக்கு பிரியமானபடி நன்மையான வழியில் நாங்கள் நடக்க கிருபை செய்வீராக தகப்பனே. தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய, சமாதானத்தை தேடி அதை தொடர்கிறவர்களாய் இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு ஒரு கிருபை உண்டாவதாக தகப்பனே. உம்முடைய ஜனமாக நாங்கள் மாறத்தக்கதாக கற்பனைகளையும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து உம்மிடத்தில் பலன் பெற்றுக்கொண்டு சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்கள், பிரச்சனைகள், தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. குழப்பத்தை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் தகப்பனே. அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. சகலமும் ஆண்டவரே உம்மாலே உமக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது தகப்பனே.
ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைக்கு தக்கதாக இரட்டிப்பான மனமகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. நாங்கள் ஒரு மனதாய் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை நீர் உண்டு பண்ணும்படியாக நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே தகப்பனே. அந்த ரத்தத்தின் வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இரட்டிப்பாக பிள்ளைகள் மீண்டும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபை செய்வீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக தேவைகளோடு ஆண்டவர் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்கப்பா. வேலை இல்லாதவர்கள் வேலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. இன்னும் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாமல் அப்பா தாகத்தோடு முடிய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகள் தலையை நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உமால் ஆகும் ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. எண்ணற்ற அற்புதங்களை நீர் செய்தீர் தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை நீர் காண கிருபை செய்வீராக தகப்பனே. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் தலைகளை நீர் உயர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வேதத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. வேதத்தின் ஆழத்துக்கு கூட்டி செல்லுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இந்த வேதத்தை கையில் எடுத்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் பிள்ளைகளோடு இடைபடுவீராகப்பா. உம்மை முகமுகமாய் தரிசிக்கத்தக்க உன்னத தரிசனங்களை இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. ஆவிக்குரிய காரியங்களிலும் இம்மைக்குரிய காரியங்களிலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக சாட்சியுள்ள ஜீவியம் வாழ கிருபை செய்யுங்க. நன்மை செய்யவும் அநேக தான தர்மங்கள் செய்யவும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அப்பா மன மகிழ்ச்சியை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தீங்கொன்று மணங்காதபடிக்கு தீமையிலிருந்து உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடந்து உடைய பிள்ளைகளுக்கு என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக பிள்ளைகளை தகுதிப்படுத்துவீராக. சொப்பனம் மூலமாக தரிசனம் மூலமாக பிள்ளைகளோடு இடைபடுங்கப்பா. முகமுகமாய் ஆண்டவரை உம்மை தரிசிக்க கிருபை செய்யுங்க. இன்னும் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் நிறைவு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிள்ளைகளை தகுதிப்படுத்துவீராக தகப்பனே. ஆண்டவரே அப்பா உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஒரு அற்புத வாசலை திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து தகப்பனே உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. அப்பா வேதனைகள் போதும் ஆண்டவரே, கண்ணீர்கள் போதும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் உம்முடைய திருப்தியில் இருக்கிறது தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் நெடுநாள் விண்ணப்பித்து காத்திருக்கிற ஆண்டவரே அந்த காரியத்திற்கு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி நீர் பிள்ளைகளுக்கு பதில் கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உன்னை நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தகப்பனே. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் அப்பா நீர் பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் கண்மணி போல் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல போக்கிலும் மரத்திலும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தட்டும் தகப்பனே. நீடிய பொறுமையை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. சமாதானத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க தகப்பனே. உடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு ஜபாவியை கொடுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை கொடுங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு புறஜாதிகள் கண்களுக்கு முன்பாக உடைய பிள்ளைகளின் தலையை உயர்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சமாதான குலைச்சல்களை மாற்றி பிள்ளைகளை சந்தோஷத்தினால் நிரப்பி ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி நீங்கள் இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் இரட்டிப்பாக கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.